நள்ளிரவின் இருள் எங்கும் பரவி இருக்கும் இந்த இடம் கோயம்பேடு காய்கறி சந்தை. பலதரப்பட்ட மக்கள் வந்து போகும் இந்த இடத்தின் ஒரு நாள் இயக்கம் உங்கள் கண்முன் இது. இருளை வெளிச்சக்கீற்றுகளால் மறைக்க முயற்சிக்கும் மின் விளக்குகள். மழையின் ஆக்கிரமிப்பு சற்று முன் இங்கே இருந்திருக்க வேண்டும். தரை முழுவதும் மழை நீர். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தவளைகளின் எக்காலம் எதிரொலிக்கிறது. இது குளக்கோட்டையை நினைவுபடுத்துகிறது. அதன் சுற்றுவெளியில் தரையில் சில நகர்வுகள் யாரோ படுத்திருப்பதாக உணர்த்தியது. கையில் கிடைத்ததை கொண்டு மறைப்பு கட்டிக்கொண்டு உறங்குகிறார்கள். சிலர் ரோட்டோரங்களில், சிலர் தள்ளுவண்டி மீது, சிலர் லோடு லாரியில், சிலர் சாலையின் நடுவே செடிகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் பள்ளத்தில். காவலுக்கு வளர்ப்பு நாய் அருகே. சிலரது தலைமாட்டில் அன்றைய தினம் சேகரித்த காய்கறிகள். அவர்களது நாளைய உணவுக்கான ஆதாரம் இதுதான். இந்த சூழலில் சில மனிதர்களின் நகர்வுகள் இந்த இடத்தின் கருப்பு பக்கங்களை உணர்த்தியது. காற்றில் சிதறி கிடக்கும் குப்பை போல ஆங்காங்கே சில மனிதர்களின் உறக்கம் மனதில் ஒருவித தாக்கத்தை உண்டாக்கத்தான் செய்தது. வெளியூர்ல இருந்து வேலை பாக்குறவங்க வந்து ஒரு 20 நாள் வேலை பார்ப்பாங்க. திடீர்னு ஊருக்கு போவாங்க. அவங்க எல்லாமே ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. இல்ல இங்கே தங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து தங்குற இடத்த சூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா சில பேர் டீசெண்டா இருக்குன்னு நினைப்பாங்க. சில பேர் எங்க படுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்க இங்கே படுத்துப்பாங்க. நடுநிசையில் அவரவர் பிழைப்பிற்கேற்ப இயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. டீக்கடைகள், ஆங்காங்கே சிற்றுண்டி விற்பனை சூடு பறக்க பீஃப் பிரியாணி இந்த நள்ளிரவிலும் சிலருக்கு தேவையாயிருந்தது. கோயம்பேடு காய்கறி சந்தையின் இயக்கம் லேசாக விறுவிறுப்பை கூட்டத் தொடங்கியது. லாரிகளின் வருகை தொடங்கியது. ஒட்டுமொத்தமாய் பலர் பல இடங்களில் இருந்து லாரிகளின் முன் திரண்டு கொண்டிருந்தனர்.
தூங்கி எழுந்து கண்ணை துடைத்தபடி சிலர், தீ குடித்து உற்சாகமாய் சிலர். பலதரப்பட்ட மனிதர்கள் ஓட்டமும் நடையுமாய். திருவள்ளாவூர் தேரழகு, திருடமதூர் தெருவழகு, பாண்டி வீதி அழகு, கோயமேடு நேர் அழகு. தொழிலாளி படுக்க இடம் கிடையாது. தொழிலாளிக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல வசதி கிடையாது. ரேடு வந்தா தூக்கிட்டு ஓடிடுறாங்க. தொழிலாளி போய் 100 ரூபா கொடுத்து சாப்பிட முடியுமா? அரை பார்வை அதோட குழப்பு நடத்தணுமா அப்படின்னுட்டு அரை பார்வையோட மூட்டை தூக்குறேன். மூட்டை தூக்கி அன்னைக்கு நாடு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சின்ன சின்ன மூட்டைங்கெல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது கூலி வேலை பார்க்குறவங்க நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க வேலையை. லோடு வெளி மாநிலத்திலேருந்து வர லோடு 12 மணிக்கெலாம் உள்ள என்ட்ரு ஆகிடும். அதுலேருந்து அவங்க கண்டினியூவாக ஒவ்வொரு வண்டியாக டெலிவரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு பார்க்கு யார் என்னென்ன டெலிவரி பண்ணுவாங்க. அவங்க ஒரு 3 மணி வரைக்கும் அந்த லோடு இதெல்லாம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. திரும்ப லேட்டாக வர வண்டிங்க பொறுத்து அவங்க இந்த டைம், அதாவது ஒவ்வொரு உருளைக்கிழங்குனா அதுக்கு ஒரு டர்னர் இருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு சங்கம் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் அந்த லோடு இறக்குவாங்க. மற்ற வெளிப்படையாக இருக்கிறவங்க சும்மா நார்மலாக டெம்பரவரியாக தூக்குவாங்க. அந்த டெலிவரி முடிஞ்சதான் அந்தந்த கடையிலையும் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. இவர்களுக்குள் கிண்டல், கேலி, நடிப்பு, எகத்தாளம், வலியை மறைக்க அவ்வப்போது வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஒரு கிண்ணத்தில் ரஜினி ரஜினி என்னங்க பண்றது? வயிற்றுக்கு என்ன பாடுபட்டுதான் ஆகணும். கஷ்டப்படும். உழைப்ப உயர்வு. உழைத்து வாழ வேண்டாம். பாத்தா சொன்ன மாதிரி உழைத்து வாழ வேண்டாம். பிறகு உழைப்பு வாழ்ந்துடாது. சிரிக்க வேண்டாம். பிறகு சிரிக்க வாழ்ந்துடாதுன்னு உழைப்ப உயர்வு. உடச்சுதாங்க நாங்க வாழறோம். திருடாத பொய் சொல்லாத வாஜா சொன்னார். மாற்றம் தான் டெய்லி மாற்றத்தை போட்டு நான் வெளியே அதிகமாக போகுது. வாழ்க்கையே போர்வலம் வாழ்ந்தானே பார்க்கணும். அதாங்க நடக்குது. சில அப்புறம் அந்த குடும்பம் கஷ்டம் வரும்போது அழுவேன். வருமானம் பத்தாதுன்னா லாரிகளில் லோடு வரவர ஒரு பக்கம் இறக்கி போட்டு டோக்கன் பெற்று செல்கிறார்கள். இன்னொரு பக்கம் லோடு ஏற்றிக்கொண்டு வெளிமாநில லாரிகள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மூட்டை இறக்குறவங்க சொல்லிட்டு பார்த்தாக்கா எப்படியும் ஒரு 2000 பேர் இல்ல 3000 பேர் இருப்பாங்க. மூட்டை இறக்குறவங்க சொல்லிட்டு பார்த்தாக்கா மீன்பாடி ஓட்டுறவங்க சொல்லி பார்த்தா அவங்க ஒரு 2000 பேர் 3000 பேர் இருப்பாங்க. அது மூட்டை தூக்குறவங்க தான் அதிகமா இருப்பாங்க மார்க்கெட்ல. அது இந்த மலையிலயும் சேத்துலயும் மூட்டை தூக்கினா ரொம்ப கஷ்டம். மூட்டை தூக்க நைட்டு ஒரு வண்டி இந்த மாதிரி தான் டைம் வண்டி லோடு வரும். லோடு இறக்கி முடிச்சுட்டு காலைல மணி ஒரு 9-10 கிலோ காலை ஃப்ரீ ஆயிடும். அதே மாதிரி வெங்காயம் மூட்டை இறக்குறவங்களுக்கு காலைல வெங்காயம் வண்டி வந்துச்சுனாக்கா அது திரும்பி கிடைக்காருன்னா அவங்களுக்கு வேலை ஃபுல்லா இருக்கும். நேரம் செல்ல செல்ல இயக்கம் இரட்டிப்பாகிறது.
ஆந்திரா கர்நாடகா தான் மெயினா காய்கறி இங்க வர்றது மார்க்கெட்டுக்கு. நைட்டு 1 மணிலிருந்து 4 மணிக்குள்ள காய்கறி இங்க உள்ள மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிரும். திரும்ப இதே காய்கறி வந்து இங்க இருந்து மெட்ராஸை சுத்தி வந்து 6 மணிக்குள்ள வெளியே போயிடும். இதை நம்பி மொத்தம் 3000 கடை இருக்கு இங்க மார்க்கெட்டுக்குள்ள. கூலிக்காரங்க, வியாபாரி, சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாருமே இதை நம்பி தான் பிழைக்கிறாங்க. திண்டிவனம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இவங்க எல்லாமே என்னன்னா 3 மணிக்குள்ள இங்க இருந்து வெளியே போயிருவாங்க. திருவெட்டியூர், திருவான்மியூர், தரமணி, ஆவடி, அம்பத்தூர் இவங்க எல்லாமே வந்து 4 மணிக்கு வெளியே போயிருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த கோடம்பாக்கம், வடபழனி இவங்கெல்லாம் வந்து 6 மணிக்கு வெளியே போவாங்க. இது போக ஆந்திராவுக்கு போறது காலைல 8 மணிக்கு வெளியே போகும். விஜயவாடா, நெல்லூர், குண்டூர் இதெல்லாம் வந்து முருங்கைக்காய், கேரட்டு இதெல்லாம் இங்க இருந்தா போகுது. இவங்களுக்கு வந்து காலைல 8 மணிக்கு வெளியே போகும். 10 மணிக்கு வெளியே போகும். அவங்களுக்கு மறுநாள் நைட்டு வியாபாரத்துக்கு போயிடும். ஒரு பொருள் வந்து 30 ரூபானா 15 ரூபா கூட வித்துருவோம். அன்னைக்கே வித்துருவோம். மறுநாள் ஸ்டாக் வைக்க மாட்டோம். இங்கே இவ்வளவு இயக்கத்திற்கும் அச்சாணியாய் இருப்பவர்கள் இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையைப் போலவே முதுகையும் கேள்விக்குறி போல் வளைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலரது முதுகில் தார் ரோடு போட்டது போல தழும்புகள் இருந்தது. இதுல வந்து திருச்சிக்காரங்க, திட்டக்குடி, தோரங்குறிச்சி, பெரம்பலூர் இந்த பக்கத்தில் உள்ளவங்க தான் இங்க லேபர்கள் ஜாஸ்தி, மூட்டை தூக்குறவங்க ஜாஸ்தி. இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்லயோ சரி, ஒரு கம்பெனிலயோ வேலை செஞ்சாச்சுன்னா ஒரு பென்ஷனு ஒரு முக்கியமான வச்சு அவங்க பிழைச்சுக்கிறாங்க. இவங்க மூட்டை தூக்குனதோட சரி, செமந்ததோட சரி, உடுத்த துணியோட ஊருக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி லோடு மேன்களை வச்சு அவங்கவுங்க குடும்பத்துல ஒவ்வொரு ஆள் வருவாங்க. அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து 10 பேர் 25 பேர் வந்து அப்படி வந்து மூட்டை தூக்குறதுக்கு அப்புறம் அந்த தூக்கி அந்த பணத்தை எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்ப நாங்க அந்த தொழிலாளிங்க எல்லாம் வேலை செய்யறாங்க. நீங்க ஒரு கம்சன் மண்டியிலயோ, ஒரு காய்கறி மண்டியிலயோ, பூக்கடை மண்டியிலயோ வேலை செய்யறாங்க. அந்த வேலை வாங்கிட்டு அப்படியே கொடுத்த துணியோட வெளியே விட்டுடுவாங்க. இன்னைக்கு ஒரு 40 வருஷம் வேலை செஞ்சிருக்கானே, சரி அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், இன்னைக்கு ஒரு 10, 50, ஒரு 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், ஒரு 2 லட்சம் ரூபா கொடுக்கணும், எந்த முதலாளியும் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே வேலை செய்வான். அப்படியே விட்டுட்டு அப்படியே அவனோட வாழ்வாதாரமே மூட்டை தூக்குற வாழ்வாதாரத்துக்கு ஒரு நிரந்தரமே கிடையாதுமா. இதுல என்ன கஷ்டப்படுறவங்க அவங்க தான் பாவம். வயசு என்ன 70 வயசுக்கு மேல இருக்கும். என்ன நான் 45 வருஷமா மூட்டை தூக்கணும். கொத்தாச்சாப்பில இருந்து ஆச்சார்பன் தெரு, வல்லாமிச்சம் தெரு, தாத்தாமிச்சம் தெரு, சின்ன தம்பி தெரு, ஆண்டன் தெரு, கொய்ந்தப்பண்ணாச்சன் தெரு, வாட்டாசி ரோடு வரலைக்கு மாட்டு வண்டி வச்சிருந்து மூட்டை எடுத்துட்டு போய் செட்டில் இறக்கணும். முப்பத்தேழு வருஷமா மார்க்கெட்ல வேலை செய்யறோம். வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இல்ல. எந்த விதமான காரணத்தை முன்னிட்டும் கஷ்டம் தான் படுறதை தவிர அதிகபட்சமா லாபத்தை பார்க்க முடியல. காலம் பூரா உழைக்கிறோமே தவிர அதில் உள்ள பலன் எடுத்து நாங்க வந்து ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு அதை பண்ணணும், ஒரு 10 ரூபா மிச்சம் இருந்து ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து கை கால வெளியே உடம்பு ஆத்தலாம் வீட்டுல இருப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவாய்க்கும் செலவுக்கும் சரியா இருக்கு. டீ செலவு, டீ வந்து ஒரு டீ வந்து பிளாக்ல சாப்பிட்டா 10 ரூபா, ஹோட்டல்ல சாப்பிட்டா 25 ரூபா. 25 ரூபா சாப்பிட நம்மளுக்கு தகுதி இல்ல. பிளாட்பாரம் டீ தான் சாப்பிடுறோம். இவர்களது உலகம் இந்த காய்கறி மார்க்கெட்டுக்குள் வேறு விதமாய் இவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. வாழ்வும் சாவும் இங்கேயேதான் என உணர்ந்தே உழைக்கும் மனிதர்களும் உண்டு. எனக்கு வருமானம் வந்து நல்லா இருந்தேன்னா வருமானம் வந்து 500 ரூபா 600 ரூபா சம்பாதிப்பேன். இப்ப இந்த கண்ணு பார்வை சரி கிடையாது. சும்மா அரை பார்வை அப்படியே நிதானமா அப்படியே மூட்டை தூக்கிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இருக்கிறேன். காசு பணம் ஒன்னும் சேர்க்கல. அன்னைக்கு என்னாடு இப்படி சேர்த்து வச்சிருந்தேன். ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டையும் வித்துட்டு அதையும் சாப்பிட்டுட்டு பொடிச்சு தின்னுட்டு இப்ப நடுத்தருவு நாரா என்னான்னு நிக்கிறேன்.
வயசான காலத்துல எங்காச்சும் மூட்டை போட்டுக்கிட்டு விழுந்து சாக வேண்டியதுதான். அப்புறம் என்ன பண்றது? மழையின் ஈரம் நசநச என்று தரையை சேற்றாக்கி இருக்க, அழுகிய இலைதழைகளின் நாற்றம் குடலை பிரட்டி அந்த சூழலில் நம்மை அந்நியப்படுத்தி இருக்க, அவர்களோ சேற்றோடும் நாற்றத்தோடும் இணைந்த இயல்பாய் இருந்தார்கள். மழை பெஞ்சாக தண்ணி இங்க தேங்கி இருக்கிறதுனால ஜனங்க வர மாட்டாங்க. நம்மளுக்கு கஸ்டமர் வந்து அதிகமா இருக்கிறாங்க. ஆனா ஜனங்க இங்க எட்டி இப்போ வர்றதில்ல. மழை தேங்கி நின்றனால இந்த சைடே வர மாட்டாங்க ஜனங்க. வந்து ஃபுல்லா காய்கறி, கோஸ்தலை, காலிஃபிளவர் தலை, அழுகி போன டேமேஜ் காய்கறி ஒன்னோட கிளீன் பண்றாங்க. டெய்லி கிளீன் பண்ணா கூட மழை சில இடத்துல வந்து குழிகள் இருக்குது. அதனால வந்து போட்டு காலம் மிதிச்சு எல்லாம் காய்கறி சேராகுது. வந்து கஸ்டமர் உள்ள வர மாட்டேங்கிறாங்க. இதுதான் இவர்கள் வாழ்விடத்தின் யதார்த்தம். மனசு கஷ்டமா தான் இருக்கு. இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இங்க சாப்பிடும் போது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இந்த தண்ணி சகடையில உட்காந்து சாப்பிடறதுக்கு 10 ரூபாய் சம்பாதிச்சு 5 ரூபாய் பசங்களுக்கு 5 ரூபாய் 5 ரூபாய் எங்களோட வருமானத்தை வச்சுக்குவோம். இங்கே பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு இங்கே தூங்கிட்டு இங்கே இருக்கிறோம். தண்ணி வசதி கிடையாதுங்க. தண்ணி வந்து மழை பெஞ்சுட்டாங்கன்னா கக்கூசி அடிச்சுக்கிறது. ஆளுங்க போய் மைதானத்துல போனா எங்கேயாச்சும் காவா ஏதாச்சும் வேண்டியதுதான். தண்ணி இல்லைன்னா என்ன செய்யுது? வசதியே கிடையாதுங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி ஊத்துறாங்க. அதுல பூனை செத்து கிடந்தாலும் அதுலயே ஊத்துறாங்க. நாய் செத்து கிடந்தாலும் அதுலயே ஊத்திட்டு நான் தண்ணி ஊத்தினேன் அப்படின்னு பேர் தான் வருத வந்து அதை சுத்தமா கழுவி சுகாதாரம் சரி கிடையாது. என்ன அது ரொம்ப தண்ணி ஊத்தினு பேரு. அது வந்து உள்ள போய் பார்த்தோம்னா கருப்பாம்பூச்சி, எலிங்க அதுக்கெல்லாம் செத்து கிடக்கும். தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி கிடையாது. தொழிலாளி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டாலும் தொழிலாளிய ஏதோ 4 மூட்டை 2 மூட்டை அப்படி ஆப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டு அதை ஊர் நாட்டுங்களுக்கு புள்ளிங்களுக்கு ஏதோ 4 நாள் அனுப்புறாங்க. அவ்வளவுதான். இங்கு மொத்த வியாபாரம் மட்டுமல்ல, சிறு முதலீட்டோடு வர்த்தகம், முதலீடே இல்லாத வணிகம் என சம்பாதிக்க பல வழி உண்டு. மாம்பழம், சாத்துக்குடி, ஆப்பிள், கொய்யாப்பழம் இதுக்கு மலுவாக்குத்தான் சில்லறை வியாபாரம் தானே. எனக்கு 100 200 கிடைச்சா போதாதா? வயசான நேரத்தில் யாரும் ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஒரு 100 200 கிடைச்சா இருக்கு போகுது. பிளாட்ஃபார்ம் வியாபாரிங்க தெருவில் கைவண்டியில் எடுத்துட்டு போறாங்கல்ல, சைக்கிள் ரிச்சால கொண்டு போறாங்கல்ல, இவங்க வந்து விலை மலிஞ்சுன்னா அவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. தக்காளி மலிஞ்சாலும் சரி, வெங்காயம் மலிஞ்சாலும் சரி, கைவண்டியில் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு தெருக்கள்லையும் வீடு வீடாக கொண்டு விற்றுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு எடுத்துட்டு போவாங்க. கம்மி விலைக்கு எடுத்துட்டு போவாங்க. கொடுத்துதான் ஆகணும். விற்கலைன்னா என்ன விலைக்கு விற்கல அப்படின்னா அவங்க கேட்கற விலைக்கு கொடுத்து தான் போகணும். ரொம்ப நஷ்டம் தான். லாபம் கிடைக்கும் போது அந்த நஷ்டம் சரிக்கிட்டோம். இங்க வாங்க வர்றவங்க 18 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு கேட்பாங்க. ஒரு 8 ரூபா கம்மியா கொடுத்து அதை துட்டாக்கிடுவாங்க. கொட்டைக்காய் விற்கும், ஒரு 10 ரூபாய்க்கு விற்கும். அவ்வளவுதான். நஷ்டம் தான். நம்ம நஷ்டத்தை இதுல சரி கட்டிக்கிட வேண்டியதுதான். ஆமா, இப்ப கொஞ்ச நாளாவே தேங்காய் தொழிலுங்கிறது வந்து ஒரு இது இல்ல, ஒரு வருமானம் கம்மி. எல்லா காயும் தனித்தனியாக மூட்டை கண்டு வச்சிருப்பாங்க. நாங்கள் அதை போய் குறைஞ்ச விலைக்கு கேட்போம். எங்களுக்கு கட்படி ஆகிற மாதிரி விலை கேட்போம். கட்படி நம்ம 10 ரூபா சம்பா கட்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு விலை கேட்போம். அப்படி அதிகமாகிடுச்சுன்னா விட்டு வேற காய் பார்ப்போம். இந்த காட்சி புதிதாய் பார்க்கும் எவரையும் ஒரு கணம் பதறச் செய்யும். ஒரு பழக்கடையில் இருந்து கழிவாய் சில பழங்கள் இந்த குப்பையில் கொட்டப்படுகிறது. அடுத்த நொடியே அதை ஒரு பெண்மணி சேகரிக்கிறார். அப்போதே அங்கு உள்ள குப்பைகள் அகற்றப்படுகிறது. சேகரிக்கப்பட்ட பழங்கள் பயணமாகிறது. எங்கே?
மார்க்கெட்டு கேட் அந்த வியாபாரம் பண்ணிக்கிறோம். கோயம்பேட்டு மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம், பழம் வியாபாரம் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் 100 ரூபாய் கிடைக்குது. நம்மளாட்ட இல்லாதவங்க எத்தனை பேர் வராங்க, ஏழை ஜனங்க 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க. இங்க ஓவர் வேலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. 5 ரூபா ஒரு பழம் மீடியம், நல்ல பழமா இருந்தா 10 ரூபா, கொஞ்சம் இதுவா இருந்தா 5 ரூபா, அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. இதே போல அங்கே பல மனிதர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தனர். 10 மணிக்கு காய் எடுத்து வந்து வியாபாரம் பண்ணுவோம். வித்தது போக வச்சுக்கிட்டு படுத்தோம்னா மாடு அடுத்தின்ட்டு போயிட்டு வாரி போயிடுறாங்க. நேர்ந்தபடி வியாபார தொழில் பத்தாப்பட்ட பாய்க்கும். ஒரு நாளைக்கு 200 ஆப்பிடும், ஒரு நாளைக்கு 100 ஆப்பிடும், ஒரு நாளைக்கு 300 ஆப்பிடும், ஒரு நாளைக்கு சுத்தமா ஆப்பிடாது. எந்த வருமானம் எப்படி வருது அப்படிதான் சாப்பிட முடியுங்க சார். 10 ரூபா வரணும் அன்னைக்கு 50 ரூபா சாப்பாடு சாப்பிடுவோம், இல்லைன்னா கூழ் சாப்பிடுவோம், இல்லைன்னா 20 ரூபா நாஸ்டா சாப்பிடுவோம். நேர்ந்தபடி வருமானத்துக்கு தகுந்தது. போலீஸ் ரைடு நடத்தினால் உடனே அகற்றப்படுகிறது, மீண்டும் ஆக்கிரமிக்கிறது. அப்போதுதான் கவனித்தோம், சாலையின் நடுவில் இருக்கும் பள்ளத்தில் ஒரு குடும்பம் அதன் வாரிசோடு அங்கே குடியிருப்பதை. விளிம்பு நிலை மனிதர்களின் வாழ்வியல் போராட்டம் கடுமையானதுதான். மாடு வந்து நைட்ல 500 மாடு வருது ஒரு நாளைக்கு. மாடு வந்து மனுஷனையும் மிதிக்குது, எங்களையும் வச்சுட்டு போகுது, காயையும் துண்டு போகுது, எல்லாத்தையும் சமாளிச்சு நாங்க இருக்கிறீங்க. இங்கே இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. வயதான மூதாட்டிகள் ஏதோ செய்து கொண்டிருக்க கவனித்து விசாரித்தோம். வண்டிக்கு எடுப்போம், வண்டி இறங்குது இல்ல, அதுல கீழே இருந்தா எடுப்போம். 100 ரூபாய். இது ஒண்ணு பொறுக்கிறதுக்கே கஷ்டம். கழிவு வெங்காயம், அழுகியதை தள்ளு வெங்காயம் என்கிறார்கள். இதை சேகரித்து என்ன செய்கிறார்கள்? வாட்டர்கார் வந்து வாங்குவாங்க டெய்லி. அங்க 3 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க. அப்போ கொடுப்போம். அனைத்து சாலை ஓர உணவகங்கள் மட்டுமல்ல, சில பெரிய உணவகங்களின் பயன்பாட்டிற்கு கூட இதுபோன்ற கழிவு காய்கறிகள் வாங்கி செல்லப்படுகிறது என்பதை கேள்விப்பட்ட போது அதிர்ச்சியே மிஞ்சியது. கொத்தால் சாடி சேர்ந்ததுலேருந்து செய்வோம். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 150 ரூபாய், அதுக்கு மேல கிடையாது. அதுல சாப்பிடணும், 3 வேலையும் சாப்பிடணும். செலவு ஆகும், செலவு பண்றது தான் இருக்குது. 100 ரூபாய் ஆகும், 150 ரூபாயும் ஆகும். எப்படியோ அப்படி காசு டைம் போகுது. பெரும்பாலான வாகனங்கள் வந்து சென்று விட்டன. மாலை மங்கும் நேரம். சுமை தூக்கும் தொழிலாளர்களின் ஓட்டமும் வேகமும் குறைந்து கால்கள் தள்ளாட துவங்கிவிட்டன. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தளவு மூட்டை தூக்குறவங்க வந்து 199% வந்து குடிக்காம இருக்கவே மாட்டாங்க. 190% கணக்கு வச்சு 10% குடிக்காம இருக்கிறவங்க இருக்காங்க. அது பண்ணாதான் அவங்களால வந்து அதை மறுநாள் வந்து அவங்க வெயிட் தூக்கும்படியா அந்த அளவுக்கு உடம்பு வலி இருக்கும். ஏன்னா இப்ப இந்த லாஸ்ட் ஹெச்சி பிளாக்ல இருந்து இங்க மூட்டை தூக்கிட்டு வராங்கன்னா அது எவ்வளவு கஷ்டங்கிறது, ஏன்னா நானும் கூலி வேலை பார்த்திருக்கேன், அதனால எனக்கு தெரியும். குடிச்சே அழிக்கணுங்கிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இங்க இருக்காங்க. அவங்கவுங்களே இதை பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம கஷ்டப்படணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க லிமிட்டா சாப்பிட்டு லிமிட்டா இருப்பாங்க. நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறவங்க எவ்வளவு வருமானம் தான் அதுக்கு செலவிடுவாங்க. மீண்டும் இருள் கவ்வ கோயம்பேடு தன் இயக்கத்தை நிறுத்தி அடுத்த நாள் ஓட்டத்திற்கான ஓய்வுக்குள் உழன்று கொண்டிருக்கிறது. வயிற்று பசிக்காக சேற்றிலும் குப்பைக்கு நடுவிலும் ஓடிக்கொண்டிருந்த கால்களில் சில காம பசிக்காக கோயம்பேட்டின் கருப்பு பக்கத்திற்கு சென்றபடி இருந்தன. விளிம்பு நிலை மனிதர்களின் வாழ்வியல் போராட்டம் கடுமையானதுதான் என அனைத்திற்கும் மௌன சாட்சியாய் மீண்டும் இருளில் கரைந்தது கோயம்பேடு.